மிராய். இந்த படத்தை நம்ம ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபேண்டசி மூவி. இதுல எல்லாமே இருக்கு. ஃபேண்டசி மூவினாலே ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி தான் போகும். அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை. 9 புத்தகங்கள். அது வில்லன் அடையக்கூடாது. அடைஞ்சிட்டா இந்த உலகத்தையே அவன் அழிக்கிற சக்தியை பெற்றிடுவான். அதை ஹீரோ தடுக்கணும். படம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. ஆனா ஏதோ மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு பெருசா மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகுறது என்னது அப்படிங்கிறத ரிவ்யூவோட எண்டிங்ல சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மிராய் இந்த படத்தோட ரிவ்யூவை இப்ப நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவி தான். படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோவோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ எப்படி பிறக்கிறாரு, அவரோட வரலாறு எப்படி வருது, வழக்கம் போல எதுவுமே தெரியாத மாதிரி வளரக்கூடிய ஹீரோ அவரு ரிவெஞ்ச் எடுத்து தன்னோட அம்மாவையும் பாக்குறதுக்கும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கும் 9வது புக்கை வில்லன் கைக்கு போகாம தடுக்கணும். ஆனா 9வது புத்தகம் வில்லனோட கைக்கு போயிடுது. அந்த 9வது புத்தகத்தையும் வில்லன் அடைஞ்சிடுறாரு. சோ உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ அதை தடுத்தாரா, எப்படி தடுத்திருப்பார், இல்ல தடுக்கலையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் சிஜி ஒர்க் ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல நடிச்சிருந்த தேஜா சஜாவும் அவர் ரொம்ப நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. படத்துல பெருசா ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ஸ்டோரி, அதே கதை தான். ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. எடுத்த கதையை எடுத்திருந்தாலும் அதோட ஸ்கிரீன் பிளே பேசப்பட்டு படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனா இந்த படம் அந்த மிஸ் ஆகுது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளே தான். டைரக்டர் ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே கோட்டை விட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா எல்லா படத்துலயும் பிளாஷ்பேக் போர் அடிக்கும், படம் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஸ்ரேயா சரன் பிளாஷ்பேக் சீன்ல வர்றாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியா பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படம் அடுத்தடுத்து இதான் நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். சோ படம் கொஞ்சம் போரா தான் போகுது. அந்த மிஸ்டேக் ஸ்கிரீன் பிளே தான். மத்தபடி இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்க ஜெயராம், ஜெகபதி பாபு எல்லாருமே ரொம்ப அருமையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் ரித்திகா நாயக் அவங்க போற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் விசித்திரமா, கொஞ்சம் வித்தியாசமா ஒரு காஸ்டியூம்ல சாமியார் மாதிரி போறாங்க. அவங்களோட இடத்த அவங்க ரொம்ப அழகாவே ஃபில் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த படம் வில்லன் ஹீரோக்கு ஏத்த ஆப்போசிட்டான வில்லன் தான். பட் வில்லன் இன்னும் கொஞ்சம் வேற யாரையாச்சும் செலக்ட் பண்ணி போட்டிருக்கலாம். வில்லன் கரெக்டா நடிச்சிருந்தாரு, எல்லாமே ஓகே. பட் வில்லன் வேற யாரையாச்சும் போட்டிருக்கலாம். ஹீரோக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு வில்லனை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. படத்தை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா வெளிவர வேண்டிய படத்தை ஸ்கிரீன் பிளேயால பாக்குறவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குது.